மேரிட் கப்புள்ஸ் சம்வன் வந்து ஆஃப்டர் மேரேஜ் செக்ஷுவல் லைஃப்பில் பண்ணக்கூடாத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? பண்ணக்கூடாத விஷயங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஃபேன்சியாக செக்ஷுவல் நாவல்ட்டி தேடி போகக்கூடாது. மெயினாக பார்னோகிராஃபி கண்டென்ட் பார்க்கக்கூடாதுங்க. பார்னோகிராஃபி கண்டென்ட் பார்த்து பழக்க வழக்கங்களே இருக்காது. தே மேக் தம் வாட்ச். இன்னும் இந்த ஊரில் இருக்குது. சம்டைம்ஸ் போத் கப்புள்ஸ் வில் லுக் அந்த பார்னோகிராஃபி கண்டென்ட்டை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் மிமிக் பண்ண பார்ப்பாங்க. அது மட்டும் தாங்க பண்ணணும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club formals and casual shirts. How to satisfy a woman அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நிஜமாவே ஒரு பெண் வந்து பெட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க? வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இப்போ அந்த குறிப்பிட்ட கணவர் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கணும். ஒரு குவாலிட்டியான டைமே அந்த பெண்ணுக்கு கொடுக்காம ஆனால் அந்த விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறாரு. வாட் எவர் XYZ வந்து டெவலப் ஆகும், ஃபீலிங்ஸ் வராது. ஸோ அங்கேயும் என்ன ஆகும்னா இந்த டிசைர் கம்மியாகும் போது அல்லது பெண்ணு சைட்லேருந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஆண்கள் மேலே கம்மியாகும் போது அவங்களுக்கு உச்சகட்டம் பெட்ல. நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு விஷயம் வந்து அதிகமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஆண்மை குறைவுக்கு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ வந்து காமனாக பார்க்குறது ஜெனடிக். இந்த லாங் டேர்ம் பேர் பாண்டிங் வேறு கெப்பாசிட்டி உமனுக்கு இருக்குது. செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பற்றி ஸ்டடீஸ் நிறைய. ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரம் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் இன்டிமசி ஆர் லவ் மேக்கிங் இஸ் ஓரோஜெனிட்டல் இன்டர்கோர்ஸ். ஃபோர் பிளே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்களே இல்லையாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. பெண்களும் அதே எதிர்பார்ப்போடு இருக்காங்க. ஹஸ்பண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, இல்லை டாக்டர் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஹர், 5 வருஷம் நாங்கள் மேரிடாக இருப்போம், ஆனால் அவங்க டாப்பை மட்டும் கழட்டவே மாட்டாங்க. அந்த பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃபுல் மனசு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஃபிசியலாஜிக்கல் அட்ராக்ஷன் இல்லையாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு பண்ணணும். இல்லாட்டி எல்லாமே மெஸ்அப் ஆகிடும். டாக்டர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம், கடைசியாக வந்து அந்த டாபிக் வந்து நம்ம கிளியராக கம்ப்ளீட் பண்ணல. இன்னொரு நாள் பேசினா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா ஃபீமேல் செக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ பொதுவாக எல்லா சைட்லேயும் ஒரு மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி தான் நிறைய பேசுவாங்க. பட் ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக பேசுறது கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர். ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி நம்ம பேசுகிறோன்னா ஆல்வேஸ் நம்ம என்ன ரிமெம்பர் பண்ணணும்னா, ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி இஸ் பயோசைக்கோசோஷியல். 3 கம்போனண்ட் அதில் இருக்கும். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மேலே ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் ஜென்ரலாக இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அதை ப்ரீஃபாக சொல்லிடுவோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்காங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. செகண்ட் வந்து அந்த ஆணோட வெல்த் அண்ட் அசட்ஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப காமனாக மாப்பிள்ளையோட சம்பளம் என்ன, கவர்மெண்ட் வேலை வச்சுருக்காங்களா, ஐடி ஜாப்னா ஒரு பதட்டம் வர்றது. பிகாஸ் த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி. ஐடி ஜாப்ஸ் ஆர் வெரி வெல் ரெஸ்பெக்டட். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பட் ஸ்டில் கவர்மெண்ட் வேலைன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ மந்த்லி சேவர், அதுமாதிரி சொந்த வீடு இருக்கா, கார் இருக்கா, இதெல்லாங்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரோட வெல்த் அசஸ்மெண்ட்டுக்காக கேட்குற கேள்விகள். பெண்கள் ஜென்ரலி அதை பார்ப்பாங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ், வெல்த் அசஸ்மெண்ட். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அண்ட் கைண்ட்னஸ், அதுவும் இருக்காங்கிறது பார்ப்பாங்க. ஃபிஃப்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக லுக்ஸ். சம் உமன் வில் இமீடியட்லி ஃபஸ்ட்டு சி லுக்ஸ், அதிலே ஃபில்டர் பண்ணுவாங்க. பட் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் உமன் வந்து பார்த்திங்கன்னா லுக்ஸ் வந்து ஒரு ஆணோட ஜென்ரல் லுக்ஸு, அதாவது அதுக்காக 6 பேக் ஆப்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஜென்ரல் ஃபிட்னஸ் நல்லா இருக்காங்கிறது பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி பர்சோனா, அந்த இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டி ஜென்ரலாக எப்படி இருக்குங்கிறது பார்ப்பாங்க. சப்கான்ஷியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இயற்கையாக ஒரு கெப்பாசிட்டி இருக்குது எவாலுவேட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஆணோட சோஷியல் வேல்யூ ப்ளஸ் ஜெனட்டிக் வேல்யூ பெண்கள்னால ஒரு ஆண்கிட்ட வந்து சந்தித்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் பேசும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது பெண் வீட்டுக்காரங்களும் இது வந்து ரொம்ப காமாக கேல்குலேட்டிவாக கூலாக பண்ணுவாங்க. பிகாஸ் தெர் இஸ் அ கேல்குலேஷன் அகெயின். ஸோ மேரேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மேரேஜஸ் இன் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அஃபெக்ஷன், லவ், ஃபாலிங் இன் லவ், அப்புறம் ஹேவிங் அ சைல்டு, வீடை கட்டி EMI கட்டி ஒன்றா வாழ்ந்து 40 வருஷம் மண்டே. நோ, இட்ஸ் நாட் தட். ஹிஸ்டாரிக்கலி மேரேஜஸோட ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்போவுமே வந்து ஹேஸ் டாமினேட்டட். ஓகே. ஸோ ஒருத்தர் ஏன் வந்து மேரேஜ் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் ஜென்ரலி வந்து ஹிஸ்டாரிக்கலி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் செக்டரில் வந்து ஜென்ரலி வந்து எக்கனாமிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் லேபர், வீடை வந்து சரியாக நடத்தணும். 2 people டேக்கிங் கேர் ஆஃப் த ஹோம் இஸ் ஈஸியர். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் வந்து லெஜிட்டிமேட் சில்ட்ரன் வேணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். ஸோ பிறக்கிற குழந்தை நம்ம குழந்தையாக இருக்கணும்.
வெளியில் எவனாவது ஒருத்தன் வந்து இங்கே குழந்தை கொடுத்து வேற எங்கேயும் குழந்தை அதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பீங்ஸ் இருந்திருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸ். அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ் நிறைய வரும் மேரேஜஸ் முடியும் போது. டிவி கேஸஸ் ஆறுது, உன் வீடு எனக்கு எழுதி கொடுத்துரு, உன் மேலே கேஸ் போட்டுருவேன், இல்லை நீ அது போடு இவன். ஒய் ஆல் திஸ் ஹேப்பன்ஸ்? ஏன்னா இதுதான் ஹிஸ்டாரிக்கலி மேரேஜஸ் ஹேப்பன். ஸோ பெண்கள் ஜென்ரலி இந்த 5 to 6 திங்ஸ் வந்து ஒரு ஆண் அசஸ் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. அது ஆண்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ லுக்ஸ் வந்து இஸ் 4th or 5th, பட் ஜென்ரலி வெல்த், ஹியூமர், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் பர்சோனா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட பேசும்போது பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் அதே மாதிரி வந்து இப்போ யூடியூப்ல நிறைய பேர் வந்து ஹவு டு சாட்டிஸ்ஃபை அ உமன் அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமாக சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நிஜமாவே ஒரு பெண் வந்து பெட்ல என்ன எதிர்பார்ப்பாங்க? தட்ஸ் த ஹோல் ஐடியா இல்லைங்க. இப்போ வந்து யூ டு சாட்டிஸ்ஃபை அ உமன் வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இப்போ அந்த குறிப்பிட்ட கணவர் மனைவிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கணும். நான் ஒரு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கணவர் மனைவிக்குள்ளே அந்த ஒரு அன்பான ஒரு பேச்சுவார்த்தைகள், எக்ஸ்பிரஷன் ஆஃப் அஃபெக்ஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கைண்ட்னஸ் அண்ட் கேர் டேக்கிங் இறந்து அந்த ஆண் வந்து அந்த பெண் மேலே கொடுத்துட்டாலே அந்த பெண்ணுக்கு வந்து எப்போவுமே அந்த ஆண் மேலே அந்த அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ பெட்லேயும் சாட்டிஸ்ஃபை, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெட்டில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியராக இருக்கும். ஓகே. பட் அந்த ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கார் அந்த குறிப்பிட்ட பெண்ணோட. ஃபார் சம் ரீசன், வாட் எவர் interpersonal reasons thousands இருக்கலாம். ஓகே. so he doesn't spend time, he doesn't take care of her, doesn't take her out, doesn't ஒரு குவாலிட்டியான டைமே அந்த பெண்ணுக்கு கொடுக்காம ஆனால் அந்த விஷயத்துக்கு மட்டும் வந்துடுறாரு. ஃபார் இன்டிமசி அலோன் he is prompt அவர் தேவைக்கு. எப்படி அந்த பெண்ணுக்கு வந்து அவர் மேலே ஒரு அட்ராக்ஷனோ ஒரு டிசையரோ இல்லை ஒரு வாட் எவர் XYZ வந்து டெவலப் ஆகும், ஃபீலிங்ஸ் வராது. ஸோ அங்கேயும் என்ன ஆகும்னா இந்த டிசைர் கம்மியாகும் போது அல்லது பெண்ணு சைட்லேருந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஆண்கள் மேலே கம்மியாகும் போது அவங்களுக்கு உச்சகட்டம் பெட்டில் வராது. ஓகே. ஸோ உமன் வந்து ஆஸ் தே ஃபைன் ஆஸ் அவங்களோட இன்டிமேட் பார்ட்னர். ஏன்னா உமன் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஹாவ் அ பெட்டர் கெப்பாசிட்டி ஆஃப் ஹோல்டிங் ஆன் டு அ சிங்கிள் பார்ட்னர். பெண்கள்னால அது முடியும். அந்த கெப்பாசிட்டி ஏன் கடவுள் பெண்களுக்கு கொடுத்துருக்காருன்னா ஒருத்தரோட குழந்தை ரீசனபிளி சென்சிபிளி, நான் சென்சிபிள் உமன் பற்றி பேசுகிறேன், நான்சென்ஸ் பெண்கள் பற்றி பேசுகிறேன். சென்சிபிளாக இருக்கிற வைஸ் உமன் ஜென்ரலி என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, ஒருத்தரை மேரேஜ் பண்ணுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் மேரேஜாவது ஒருத்தர் பண்ணி அந்த ஒரு இண்டிவிஜுவலோட சில்ட்ரன் மட்டும் தே வில் கேரி அண்ட் கோ ஃபார்வர்ட். ஸோ அந்த லாங் டேர்ம் பேர் பாண்டிங் வேறு கெப்பாசிட்டி உமனுக்கு இருக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் பேர் பாண்டிங் வந்து ஒரு கணவர் மனைவிக்குள்ளே அது நல்லா இருக்கணும்னா அஃபெக்ஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் கைண்ட்னஸ் இது எல்லாமே இருக்கணும். கேர் டேக்கிங் அபிலிட்டி இருக்கணும். ப்ரொவிஷன் கொடுக்குற கெப்பாசிட்டி அந்த கணவருக்கு இருக்கணும். அந்த கணவர் கொஞ்சமாவது வேலை பார்க்கணும். நாட் ஆல்வேஸ் ட்ரிங்கிங் ஆல்கஹால், தண்ணி மட்டும் சாப்பிட்டு நைட்டில் படுத்தணும், அதுவுமே இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். அஃபெக்ஷன் கைண்ட்னஸ் இல்லாமல் ஜென்ரலி நோ மேரேஜ் வில் லாஸ்ட். இன்டர்கோர்ஸ் இல்லாமையும் லாஸ்ட் ஆகுது. ஸோ இதுதான் அதோட விஷயம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவை பற்றி பேசியிருந்தோம். இதே மேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது என்னெல்லாம் மாறுது இதில் அது சொல்லுங்கள். ஸோ ஃப்ரம் த மேல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன மாறுதுன்னா ஜென்ரலி மென் வந்து ஒரு பெண்ணை வந்து எதுக்காக நீங்கள் செலக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு லுக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ். ஓகே. வேறு ஒன்றுமே இல்லை. பெண் வீட்டுக்காரங்க பின்னாடி இஃப் தெர் ஆர் 1000 ரிலேட்டிவ்ஸ் வச்சுக்கோங்க, அது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஐயோ பெரிய குடும்பம் வேண்டாம் அந்த மாதிரி. பட் பெண்கள் ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆல் உமன் ஷுட் நாட். இப்போ ஒரு பொண்ணு வந்து போலீஸ் கமிஷனராக இருக்காங்க, இல்லை IAS ஆஃபீஸராக இருக்காங்க, லுக்ஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு இருக்காங்க சிம்பிள் ஹோம் மேக்கராக இருக்காங்க, ஈக்குவலி குட் லுக்கிங் பியூட்டிஃபுல். ஆண்கள் ஜென்ரலாக யார் செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஆண் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணுவீங்க? ஹையர் அஃபிஷியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேபி நீங்கள். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கோ ஒன்லி டு அ சிம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே. ஸோ எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், புரியுது. பிகாஸ் ஏன் எனக்கு அது அவசியம் இல்லையே. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் ஒரு பொசிஷனில் இருக்கேன், ஐ டோன்ட் கேர். அவங்க கமிஷனராக இருந்தாங்கன்னா IAS ஆஃபீஸராக இருந்தால் IAS, எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஓகே. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன், தட் எக்கனாமிக் ஃபங்க்ஷன், அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட எக்கனாமிக் ஃபங்க்ஷன் விச் இஸ் அவுட் சைட், தட் அந்த எஃபர்ட் எங்கே போட போகிறாங்க? 9 to 7 வெளியில் யாருக்கோ தானே கொடுக்க போகிறாங்க. எனக்கு அது ப்ரொடக்டிவாக இருக்க போகிறது இல்லையா? ஓகே. ஜென்ரலி பேசுகிறேன். இது வந்து ஒரு ஆண்களுக்கு இருக்கிற ஒரு காமன் லைன் ஆஃப் தாட். ஸோ பெண்கள் வந்து சொஃபிஸ்டிகேட்டட் IT ஜாப்ஸ், சொஃபிஸ்டிகேட்டட் பவர் பொசிஷன்ஸ் இன் த கவர்மெண்ட், இவங்களுக்கெல்லாம் ஜென்ரலாக பாருங்கள் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கெட் மேரிட் வெரி ஈஸிலி. ஏன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே திருமணம்க்கு அப்புறம் வீட்டில் உட்காரணும், திருமணம் அப்புறம் எங்கள் மாப்பிள்ளையை பார்க்கணும்,
இது மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு திருமணம் ஆகட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம்ங்கிறது இது கன்சீல் பண்ணிடுவாங்க. திருமணம் ஆன பிறகு இவங்களும் வேலைக்கு போய் இவங்களும் வேலைக்கு போகும்போது என்ன ஆகும்னா, பெண்கள் வேலைக்கு போகணும், தட் இஸ் டிஃப்ரெண்ட், அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வரல. பட் 2 பேரும் போகும்போது வீடு வந்து ஹோல்ட் ஆகாது. ஓகே, அது ஒரு வீடாக இருக்காது. இவங்க 9 to 7 போவாங்க, இவர் 9 to 8 போவார். 2 பேருமே டயர்டாக வருவாங்க, தாமத்தி உறவு நடக்காது, குழந்தை பிறக்கிறதுல கஷ்டங்கள் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு டைம் கொடுக்க முடியாது இல்லைங்க. ஸோ தென் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பன். ஸோ ஜென்ரலி ஒரு அட்ராக்டிவ் பியூட்டிஃபுல் உமன் ஹோம் மேக்கராக இருக்காங்க, அல்லது ஒரு சிம்பிள் டீச்சர் வேலையில் இருக்காங்க, கம்பேர்ட் டு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஹை பேயிங் ஐடி ஜாப், கூகுள் ஆப்பிளில் இருக்கிறதுனா ஜென்ரலி காமனாக இருக்கிற ஆண்கள் இந்த டீச்சர் ஜாபே தேவையில்லான்னு சொல்லி போடிடுவாங்க. ஓகே, அதுதான் மென்னோட ஜென்ரல் திங்கிங். ஓகே, இது வந்து நான் சொல்கிறது 80%. ஓகே, 20% எக்ஸெப்ஷன்ஸ் இருப்பாங்க. ஓகே வாங்க நம்ம 2 பேரும் கரியர் சென்ட்ரிக்காக இருக்கலாம், வா யூ ஆல்சோ பிகம் அ கமிஷனர், அடுத்த நீ சிஎம் ஆயிடு, நான் வந்து பிஎம் ஆயிடுறேன். இது வந்து எக்ஸெப்ஷனல். எக்ஸெப்ஷன்ஸ் பற்றி நான் பேசலை, ஜெனரிக் திங்கிங். ஓகே, இதான் விஷயம். ஸோ ஒரு மென்னோட பெட்டில் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் டாக்டர்? செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் பற்றி ஸ்டடீஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரம் வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷுவல் இன்டிமசி ஆர் லவ் மேக்கிங் இஸ் ஓரோஜெனிட்டல் இன்டர்கோர்ஸ். ஓகே, ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற பெண்களுக்கு அது ஃபண்டமெண்டலி பிடிக்காது. நான் சொல்கிறது டிப்பிக்கல் தமிழ் டவுன் சவுத், தே டோன்ட் லைக் இட், பிடிக்காது. ஆனால் தே லைக் டு ரிசீவ். ஓரோஜெனிட்டல் பெண்களோட செக்ஷுவல் ஃபேண்டசி. எப்படி ஆண்களுக்கு ஓரோஜெனிட்டல் ஒரு ஃபேண்டசியோ ஈக்குவலி பெண்களுக்கும் இந்த சைடு பிடிக்கும். ஸோ 2 பேருக்குமே வந்து வாட் தே லைக் வெரி 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 something in intercourse that they are really attracted to is this mouth to penile அல்லது mouth to vaginal stimulation. ஓகே, yeah, so that is very important. foreplay timeல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து பெண்கள் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறாங்களே இல்லையாங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க, பெண்களும் அதே எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஓகே, சம்டைம்ஸ் அந்த எதிர்பார்ப்புகள் அந்த ஃபேண்டசிஸ் ஃபுல்ஃபில் ஆகாத போது இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் இல்லை இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் மேரேஜில் ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஒருத்தரோட பாடியை வந்து வி மஸ்ட் என்னெல்லாமோ திங்கிங் இருக்கும் வச்சுக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஸ்ட் தாட் ப்ராசஸ், தாட் பேட்டர்ன், ஒரு கம்ஃபர்ட் வந்திருக்காரு, பாடிலி கம்ஃபர்ட் ஒருத்தருக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே சம்டைம்ஸ் வராமல் எத்தனையோ வருஷங்கள். இன்னும் தெர் ஆர் லாட் ஆஃப் விமன் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் இங்கே வரும்போது ஹஸ்பண்ட்ஸ் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, இல்லை டாக்டர் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் ஹர், 5 வருஷம் நாங்கள் மேரிடாக இருக்கோம், ஆனால் அவங்க டாப்பை மட்டும் கழட்டவே மாட்டாங்க. ஓகே, அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பெண்கள் அதே மாதிரி என்னோட பெண்கள் வந்து என்னோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கட்டை போல் இருக்காங்க. ரெசிப்ராசிட்டி, நான் தான் கிஸ் பண்ணணும், நான் தான் பண்ணணும், நான்லாம் தடவி விட, அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில கோளாறுகள் வரும். இப்போ இவங்களுக்குலாம் we have to give psychosexual therapy. இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஒரு குறிப்பிட்ட பிலீஃப்ஸ்னால அவங்களோட பிஹேவியர் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ அவங்களுக்கு நம்ம சைக்கோசெக்சுவல் தெரப்பி கொடுத்து அவங்கள சரி பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கோளாறுகள் இருக்கும். ஓகே, ஆண் சைடில் வந்து பெண்களும் ரொம்ப பாவம். இதில் வந்து ரொம்ப சென்சிபிளாக ரொம்ப நல்லா லிவ் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க கிளினிக்கு. வந்து அவங்க வந்து அழுகிறது காமன். என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து என் மேலே அவருக்கு அட்ராக்ஷனே இல்லை, என்னை ஒன்ஸ் அ மந்த் தான் டச் பண்ணுறாரு, ஒன்ஸ் இன் 3 months நான் கேட்டு எனக்கு அசிங்கமாக இருக்குது டாக்டர், நான் கேட்டு அவரை வந்து கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் தட் கேர்ள் வில் பி வெரி பிரிட்டி, அவங்க ரொம்ப ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. பட் ஃபார் சம் XYZ ரீசன் அந்த ஆண் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை தொடவே மாட்டாங்க. அதாவது வந்து நான் பக்கத்தில் வந்தால் கூட என் கையை தட்டி விட்றாரு, என்கிட்ட ரூடாக பேசுகிறாரு, அஃபெக்ஷன் இல்லை, கைண்ட்னஸ் இல்லை. ஃபஸ்ட்டு அதில் ஆரம்பிக்கும். ஒரு ஹக் இல்லை, ஒரு கிஸ் இல்லை, ஒரு ரொமான்ஸ் இல்லைங்கிற மாதிரி வரும். ஸோ எப்படி வருது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் செக்ஷுவல் இன்டிமசி, லவ் மேக்கிங். இந்த சைட் ஃபார் பெண்கள் இட்ஸ் மோர் ஆஃப் கேரிங், கைண்ட்னஸ், அண்டர்ஸ்டாண்டிங், தென் செக்ஷுவல் இன்டிமசி, லவ். ஸோ அந்த ஹியரார்கி பார்க்குறீங்களா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபீமேல் செக்ஷுவாலிட்டிக்கும் மேல் செக்ஷுவாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா இதுதான். ஓகே, மேல் மோர் சோ ஃபிசிக்கல். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கம்மி, அடுத்தடுத்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஆகிட்டே இருக்கும், எஜாக்குலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஆமாம், எங்கே வேணாலும் குழந்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். காஸ்ட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கம்மி, லைபிலிட்டிஸ் கம்மி. பெண்கள் மேக்ஸ் லைபிலிட்டி, ரொம்ப பாவம். ஓகே, ஒருத்தரோட குழந்தை அது எடுத்து 20-30 years வளர்த்து ஆளாக்கி காஸ்ட் ஆஃப் கடைசி வரை அந்த குழந்தைக்கு அப்பன் யாருன்னா இவன் தான். இவங்க அடுத்த மேரேஜ் பண்ணி ஜம்முன்னு போனாலும் இல்லை அதான் என் அப்பன்டே போகிறேன்னு சொல்லி பிள்ளைங்க ஓடிடுவாங்க, கழட்டி விட்டுட்டு அம்மாங்களை. இது ரியாலிட்டி. ஸோ அவங்க என்ன ஆகும்னா தே ஹாவ் டு, அந்த ஹஸ்பண்ட்ஸ் இல்லை ஹஸ்பண்டாக போகிறவங்க வந்து அந்த பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு ஃபுல் மனசு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலே ஃபிசியலாஜிக்கல் அட்ராக்ஷன் இல்லையாங்கிறது கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பண்ணணும். ஓகே, இல்லாட்டி எல்லாமே மெஸ்அப் ஆகிடும்.
ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளே வந்து ரீசெண்டாக ஐ மீன் நாங்கள் வெளியாட்களாக இருக்கும்போது நிறைய என்ன ஒரு விஷயம் பார்க்குறோன்னா, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன நிறைய ஆண்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவு விஷயம் வந்து அதிகமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? ஆண்மை குறைவுக்கு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஓகே. இப்போ வந்து காமனாக பார்க்குறது ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். இன்றைக்கி இருக்கிற ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஜெனரலி உயிரணுவோட உற்பத்தி, கவுண்ட், மொட்டிலிட்டி, மார்ஃபாலஜி ப்ராப்ளம்ஸ், டிஎன்ஏ குவாலிட்டி இஷ்யூஸ், அன்டிசெண்டட் டெஸ்டஸ். நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரை தான் இருக்கும், இன்னொரு வேரை இறங்கியிருக்காது. சின்ன வயசுலேயே வந்து சம்டைம்ஸ் ஒரு வேரையை எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ் தாங்க. அதே மாதிரி எஸ்டிடிஸ், பாலியல் நோய்கள். நிறைய ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்ஷுவல் எக்ஸ்போஷர் 18 to 27, 28 பண்ணிட்டு தென் தே கம் ஃபார் மேரேஜ். இப்போ வந்து மேட்ரிமோனி பியூரோஸ்லேயே வந்து எலைட் மேட்ரிமோனி பியூரோஸில் ஹெச்ஐவி டெஸ்ட்டோட வாங்கங்கிறது தே சென்டிங் கிளாண்டஸ்டைனாக இது நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆண்களுக்கு தெரியாது. இன்னைக்கு இஃப் யூ கோ டு அன் எலைட் மேட்ரிமோனி பியூரோ, பொண்ணு வீட்டு சைடு ஆப்போசிட் சைடில் வந்து பியூரோ மெம்பர்ஸ்ட்டை வந்து எனக்கு அந்த கன்சல்டி மேரேஜ் கன்சல்ட் ஆப்போசிட் மாப்பிள்ளையோட 7 டெஸ்ட்டும் ஹெச்ஐவி டெஸ்ட் மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஓகே, சொல்லிட்டு தே டூ தட். டுடே இட் இஸ் பிகம் அ ட்ரெண்ட் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, இப்போ நீங்கள் அடுத்து நான் ஒரு மேரேஜ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹெச்ஐவி டெஸ்ட் தான் போய் எடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட காமிக்கணும். 7 டெஸ்ட்டும் நான் வந்து ஆம்பளையா இல்லையாங்கிறது ஐ ஹேவ் டு ஷோ. ஓகே, ஸோ ஆல் திஸ் இஸ் தேர். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆண்மை குறைவு, ஆண் மல்ட்டுத்தன்மை, ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கி கோளாறாக இருக்கிறதுனால திஸ் இஸ் அ ட்ரெண்ட் தட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ எஸ்டிடியும் ஒரு காரணம். ஸோ கிளைமிடியா, கோனோரியா இதெல்லாம் வந்தால் என்ன ஆகும்னா, ஆண் விரை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்டிஸ், அதுக்கு மேலே டியூப் ஒன்று இருக்கும், அது அடைச்சிரும். ஸோ உயிரணுக்கள் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் காஸ் ஆஃப் ஏசோஸ்பர்மியா, அதாவது உயிரணுக்களே வெளியில் வர முடியாது, அங்கே இருக்கும், ஆனால் 7 டெஸ்ட்டில் ஏசோஸ்பர்மியா காமிக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஜீன் டெலிஷன், ஜீன் ரெப்ரெஷன், நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. ஓகே, ஜெனட்டிக் டிஃபெக்ட்ஸ் நிறைய. ஓகே, ஸோ பொதுவாக இப்போ ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்ன டாக்டர் பண்ணுறது? ஸோ ஹெல்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பிஃபோர் மேரேஜ் ஆண்கள் போய் கண்டிப்பாக ஹெச்ஐவி டெஸ்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஹார்மோன் அசஸ்மெண்ட், இஃப் ரெக்வயர்ட் சீமன் அனாலிசிஸ், அதே மாதிரி எஸ்டிடி செக்கப்ஸு, எக்ஸ்போஷர் அண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணி அது எல்லாமே சரி பண்ணிட்டு போகிறது பெட்டர். மெடிக்கல் முன்னாடி பிஃபோர் மேரேஜ், அட்லீஸ்ட் 2 months பிஃபோர் மேரேஜ். ப்ரீமேரிட்டல் செக்ஸ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, 7 டெஸ்ட்டுங்கிறது நாட் ரெக்வயர்ட், பட் அட்லீஸ்ட் உயிரணு உற்பத்தியோட ஹார்மோன்கள் கரெக்டாக சுரக்குதாங்கிறது பார்க்கணும். ஓகே, ஸோ கல்யாணமான ஒரு சில கப்புள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு தள்ளி வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து பெற்றுக்கிறது நல்லது, 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி வச்சிங்கன்னா உங்களுக்கு வர குழந்தை கூட வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. தட் இஸ் ஜென்ரலி நாட் ட்ரூ. பட் நிறைய கப்புள்ஸ் வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறத விட டெர்மினேட் பண்ணிடுறாங்க, ப்ரெக்னன்சி எம்டிபி பண்ணிடுறாங்க. தட் இஸ் நாட் குட். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டே ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணலாம். காண்டம் கேன் பி யூஸ்ட், காப்பரேட்டிவ் யூஸ் பண்ணலாம். தேர் ஆர் வேஸ். ஸோ அதுதான் கப்புள்ஸ் ஷுட் அடாப்ட். அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. 2 years, எஸ், 2 to 3 years ஆல்வேஸ். ஜென்ரலி மேரேஜ் ஆன பிறகு இப்போ நாங்கள் சமீப காலத்தில் கப்புள்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம், அட்வைஸ் என்ன கொடுக்குறோன்னா, சைல்டு வந்து உங்களோட பார்ட்னர் என்ன ஏது தெரியாமல் உடனே நீங்கள் அதுக்கு பிளான் பண்ணாதீங்க. ஓகே, தேர் இஸ் நோ வே டு நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மேரேஜஸ் வந்து ஒரு 2 year இல்லை 3 year த்ரெஷ்ஹோல்டு தாண்டுதா ஃபஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி 1 weekல 3 days, 5 days, 1 monthலாம் டிவோர்ஸ் ஆகுது. ஆண்களோ பெண்களோ, யாரையும் ஸ்பெசிஃபிக்காக ப்ளேம் பண்ணல. எவ்ரி ஒன் நோஸ், சொசைட்டியில் என்ன நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ப்ளேம் கேம் தான். எஸ் எஸ், டூ-ஃபேஸ்ட் பேரண்ட்ஸ், மேட் கப்பிள்ஸ், ப்ளேம் கேம். ஓகே, இந்த காம்போ தான் இப்போ. அதனால தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ ஹாப்பி மீல், மெக்டானல்ட்ஸ் ஹாப்பி மீல் மாதிரி இட்ஸ் கோயிங். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வாட் வி ஷுட் டூ இஸ் யூ ஹேவ் டு ஃபர்ஸ்ட் அசஸ் யுவர் பார்ட்னர், லிவ் அண்ட் see whether that partner is fit to, whether you can carry the genes of the partner through a child. பெண்கள் அந்த அசஸ்மெண்ட் பண்ணணும். பெண்கள் வந்து ஃபேமிலி ப்ரெஷர் எடுத்து மேரேஜ் ஆன 3 months நல்ல செய்தி இல்லைன்னு போய் அங்கே ப்ரெஷர் காமிச்சிங்கன்னா அந்த ஆண் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிடுவார். he will not be there. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 2 to 3 years த்ரெஷ்ஹோல்டு. 2 years இல்லை அட்லீஸ்ட் 1 year வெயிட் பண்ணி செகண்ட் இயர் சைல்டுக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ட்ரை பண்ணது இஸ் பெட்டர். ஓகே டாக்டர், பார்ட்னர்ஸ் ஒரு மேரிட் கப்புள்ஸ் சம்வன் வந்து ஆஃப்டர் மேரேஜ் செக்ஷுவல் லைஃப்பில் பண்ணக்கூடாத விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கா? பண்ணக்கூடாத விஷயங்கள்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப ஃபேன்சியாக செக்ஷுவல் நாவல்ட்டி தேடி போகக்கூடாது. மெயினாக பார்னோகிராஃபி கண்டென்ட் பார்க்கக்கூடாதுங்க. நம்ம ஊரில் நிறைய ஆண்கள் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸ், மனைவி அவங்களுக்கு பார்னோகிராஃபிக் கண்டென்ட் பார்த்து பழக்க வழக்கங்களே இருக்காது. தே மேக் தம் வாட்ச் பான். இந்த ஊரில் இருக்குது. சம்டைம்ஸ் போத் கப்புள்ஸ் வில் லுக் அந்த பார்னோகிராஃபிக் கண்டென்ட்டை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் மிமிக் பண்ண பார்ப்பாங்க. அது மட்டும் தாங்க பண்ணக்கூடாது.
வாட் யூ நோ யூ டூ. அதுக்கு மேலே வந்து செக்ஷுவல் நாவல்ட்டி தேடி போயிட்டாலே ப்ராப்ளம் தாங்க. ஜென்ரலி அந்த மேரேஜ் ரூவன் ஆகிடும். ஏன்னா நாவல்ட்டிக்கு எண்டே கிடையாது. ஹவு லாங் வில் யூ கான்ஸ்டன்ட்லி ஃபீல் குட்? அதுக்கு எண்டு கிடையாதுல. ஐ வாண்ட் டு ஃபீல் குட் நவ், I want to feel good the next minute, tomorrow, every minute I want to feel good. But there's no end to it. Peacefully are you feeling? கரெக்டாக இங்கே கேள்வி. ஸோ அந்த pornography கண்டென்ட் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரிங்க. சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், அப்புறம் டயர்டாக இருக்கும், திருப்பி சாப்பிடணும்னு தோணும், சாப்பிடுவோம். அட் த சேம் டைம் நம்ம ஹெல்த் கெட்டு போயிட்டே இருக்கும். நாவலாக வி வில் கீப் சீயிங் நியூ டைப்ஸ் ஆஃப் பான். 2 பார்ப்போம், 3 பார்ப்போம், ஆர்கி பார்ப்போம், டாய்ஸ் யூஸ் பண்ணுறது பார்ப்போம், BDSM பான் பார்ப்போம், அப்புறம் நம்ம பார்ட்னரோட ட்ரை பண்ண தோணும். அதுதான் அதில் கோளாறு. வி ஷுட் நெவர் டூ தட்ங்க. ஓகே. பட் இதெல்லாம் பார்க்குறதால தான் ஒரு பார்ட்னர் ஒரு பர்சனுக்கு வந்து அந்த ஃபேண்டசின்றது அதிகம் ஃபேண்டசி இதாகி அப்புறம் அந்த ஃபேண்டசி வெளியில் கிடைக்கும் பாருங்க. ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அஃபேர், அதில் எவ்ரி திங் இஸ் ரூல்ட். வெளியில் கிடச்சோடனே இவங்க வந்து ஸ்டேபிள் பார்ட்னர்ஸை கலட்டி போட்டுட்டு அங்கே போயிடுவாங்க. ஓகே. ஆணும் சரி, இன்க்ளூடிங் women, both equally. அதில் தான் எவ்ரி திங் கெட்ஸ் ruined. ஓகே. அன்ஃபுல்ஃபில்டு செக்ஷுவல் ஃபேண்டசிஸ் ruin marriages. ஜென்ரலி இதாங்க. ஓகே. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைப் ஆஃப் இன்டிமசி வேணும்னா கிவ் இட் இன் ரைட்டிங். ஒரு எல்லோ பேப்பரில் எழுதி உங்கள் மனைவியிட்ட கொடுங்க. தென் ட்ரை இட் அவுட் லேட்டர். கிவ் தட் உமன் சம் டைம் டு ஃபர்ஸ்ட் ஃபிகர் அவுட் வாட் யூ வாண்ட். இஃப் ஷீ வாண்ட் சம்திங் அவங்களும் எழுதி. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் பேச முடியாது. ஒரு சில கப்பிள்ஸ் ரொம்ப ஓப்பனாக கூலாக இதை பற்றி பேசுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கப்பிள்ஸ் பேச மாட்டாங்க. அந்த பேசுகிற கப்பிள்ஸ் பற்றி நான் இங்கே பேசலை. பேசாத கப்பிள்ஸுக்கு வேறு கம்யூனிகேஷன் இஸ் அ ப்ராப்ளம், ரைட் இட் அண்ட் கிவ்ங்கிறது சொல்கிறேன். அப்போ அந்த ஃபேண்டசி நீங்கள் எழுதி கொடுத்து ஆகாட்டி தென் யூ கேன் டிசைட் whether you want to speak on it, whether you want to take psychosexual therapy, whether it's a healthy fantasy or not. இந்த கேள்விகளும் வரும். ஓகே. then it has to be analyzed. அதுதான் அதோட ப்ராப்ளம். ஓகே. அப்போ எதெல்லாம் வந்து அன்ஹெல்தி ஃபேண்டசி? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், anal intercourse. probably is very unhealthy. பட் எல்லா ஆண்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எந்த பெண்ணுக்கும் உலகத்தில் பிடிக்காது. உலகத்திலே பிடிக்காதா? ஸ்டடீஸே இருக்குது. there are published studies. no woman fundamentally likes anal intercourse. very unhealthy, very dirty, very disgusting, very bad. மென் வந்து ரொம்ப எந்தெந்த ஆண் வந்து ரொம்ப மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆனல் இன்டர்கோர்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிகாஸ் ஹேண்டோட டைட்னஸ் ஆனல் ஸ்பிங்க்டரோட கம்ப்ரெஷன் வந்து மோரலஸ் மேட்ச் ஆகும். விஜினா வந்து டைலேட் ஆகும். ஆனல் கெனால் வில் ஷ்ரிங்க். when penis is inserted, கெனால் வந்து ஷ்ரிங்க் ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். இட் won't dilate. பெண்களுக்கு எப்போவுமே இட் இஸ் டிஸ்கஸ்டிங். அவங்களுக்கு எதுவுமே அதில் தோணாது. ஆண்களுக்கு அது எப்போவுமே பிடிக்கும். அதெல்லாம் ஃபேண்டசி. அதெல்லாம் pornographic கண்டென்ட்னால வந்த விஷயங்கள். இன்னைக்கு that's a separate topic, of course. Anal intercourse is a separate topic, but இதான் அதோட விஷயம். ஓகே. பட் அந்த மாதிரிலாம் வச்சுக்கும்போது அவங்களுக்கு அந்த பெயின்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். they use lubricants. ஓகே. anal intercourse lubesம் விற்கிறாங்களே, செக்ஸ் டாய்ஸ் விற்கிற மாதிரி, அதுவும் யூஸ் பண்ண. பட் இட் இஸ் வெரி அன்ஹெல்தி, வெரி அன்வான்ட் ஃபேண்டசி. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸும் அங்கே வரும். பீனைல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஆனல் ஃபிஸ்டுலாஸ் வந்துடும், ஆனல் டேர்ஸ் ஆகும், ப்ளீட் ஆகும். பெண்களுக்கு பாவம் தானே. ஸோ should be avoided. ஸோ உமனுக்கு வந்து அந்த ஃபீலுமே இருக்காதுல்ல? அதெல்லாம் எந்த ஒரு ஆர்காசம் ஆகிறது ஒன்றுமே தோணாது. நத்திங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆணுக்காக பண்ணக்கூடிய, அந்த ஒரு ஆண் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்காக பண்ணக்கூடிய, புதுசாக ட்ரை பண்ணணும். என்னெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஸ்பிங்க்டர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஒரு ஃபேண்டசி. அவ்வளோதான். அது பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஓகே டாக்டர். என்னெல்லாம் கம்பல்சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இன் ஜென்ரல் ஆல் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹெல்த்தி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் இஸ் ஓகே. ஓகே டாக்டர். ஓகே டாக்டர். இப்போ இருக்கிற கப்பிள்ஸ்க்கு ஏதாச்சும் அட்வைஸ் மாதிரி ஏதாச்சும் சொல்லி? ஜென்ரலி பெட்டர் டு நோ ஈச் அதர். ஒரு மேரேஜ் ஒருத்தர் பண்ண போகிறீங்கன்னா 6 months வரை வெயிட் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10 to 15 மீட்டிங்ஸ் ஒருத்தரோட நீங்கள் பேசி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 hours யூ ஹேவ் டு ஸ்பீக் டு அ பர்சன். அதுக்கப்புறம் தான் யூ ஷுட் டிசைட் ஆன் த மேரேஜ். அப்போ தான் வந்து அந்த மாஸ்க் போயிடும். உள்ளே இருக்கிற ஆண் யார், அதாவது பின்னாடி இருக்கிற பெண் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகு யூ கேன் டேக் அ டெசிஷன். இவங்க வேணுமா இவங்க வேணாமாங்கிற டெசிஷன் யூ கேன் டேக். இவனா இவளா, ஹவு டு யூ வாண்ட் டு சூஸ், யூ கேன் ஃபிகர் தட் அவுட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆனோடனே ப்ரீமேரிட்டல் செக்ஸ் ஷுட் பி அவாய்டட் என்னை பொறுத்தவரை. ஓகே. வை? சப்போஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அவுட் பிஃபோர் மேரேஜ், யூ ஹவ் நாட் லாஸ்ட் யுவர் சோல் தர். இது பெண்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக. ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி வந்து கார்டு பண்ணணும். இட் இஸ் டு பி கார்டட். இட் கோஸ் வித் த கான்செப்ட் ஆஃப் வெர்ஜினிட்டி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் ஜெனரிக் அட்வைசஸ், பட் வெரி இம்பார்ட்டன்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். MCR Pure Cotton Club, formals and casual shirts.